வீரம்னா மதுரை, பாசம்னா மதுரை, கோயில்னா மதுரை, சாப்பாடுனாலும் மதுரை. இங்கே எல்லாமே ஃபேமஸ் தான். அப்படிப்பட்ட மாமதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மண்டல BLA 2 BLC BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன், பூரிப்படைகிறேன். இன்னும் சொன்னால் சித்திரை திருவிழா போல கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன். உத்தங்குடி முழுக்க உடன்பிறப்புகள் குடியேறிவிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இனி நாம தான், இனி நாம தான், இனி எப்பவுமே நாம தான். இப்படி நம்பிக்கையோடு நான் இருக்க காரணமே கழகத்தின் வேர்களாக இருக்கக்கூடிய நீங்க தான். இந்த பயிற்சி மாநாட்டை மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மூர்த்திக்கு ஒரு பழக்கம் உண்டு, எதையும் சிறுசா பண்ண தெரியாது, எல்லாமே பிரம்மாண்டம் தான். அவருடைய துறையின் மூலமாக வருவாயை பெருக்கி ஆட்சிக்கு பலம் சேர்த்ததைப் போல இன்று பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி தேர்தல் பணிக்கும் பலம் சேர்த்திருக்கிறார். அவருக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாநாட்டுக்கு அடித்தளமான BLA 2 BLC ஆகியோரை நியமிக்கக்கூடிய பணிகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தொடங்கிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கான களப்பணியில் முன்னாடி நிற்கிற BLA 2க்களுக்கான மாபெரும் பயிற்சிகளை, கூட்டங்களை மண்டல வாரியாக நானே சென்று நடத்தினேன். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றி பெற்றோம். அதன் பிறகு கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை தொடங்கி இந்தியாவில் வேறு எந்த கட்சியும் செய்ய முடியாத வகையில் ஆப் மூலமாக இங்கே வந்திருக்கக்கூடிய BDA உதவியோடு வீடு வீடாக போய் கிட்டத்தட்ட 1,10,00,000 குடும்பங்களையும் அதில் உறுப்பினர்களாக இணைச்சோம். அடுத்த பணி உடனே வந்தது, அதுதான் SIR. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளும் நீக்க விடாமல் பம்பரமா உழைச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்.
இப்படி கேப்பே இல்லாம இடைவெளியே இல்லை. அடுத்து உடனே தேர்தலுக்கு தயாராக பிஎல்ஏ டூக்களோடு சேர்த்து பிஎல்சி பிடிஏக்களையும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வாக்குச்சாவடிகள் அடிப்படையில் உங்களை போன்ற பிஏக்களோட மொத்த எண்ணிக்கை 75,032 பேர். தமிழ்நாடு முழுக்க பிஎல்சிக்கள் எவ்வளவு தெரியுமா? 5,50,000 பேர். பிடிஏக்கள் எடுத்துக்கிட்டா 75,032 பேர். வர்ற தேர்தல் களத்தில் நம்ம வெற்றியை உறுதி செய்ய போறது இந்த 7 லட்சம் பேர் தான். அதனால வேர்களை இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு முடிவு செஞ்சேன். மண்டல வாரியான மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான மாநாட்டை சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருவிடந்தையில ஏற்பாடு செஞ்சு 1,30,000க்கு அதிகமானோர் அங்கே கலந்து கொண்டார்கள். அதே போல திருப்பத்தூர்ல வடக்கு மண்டலத்துக்கான மாநாட்டில் 1,26,000 பேர். இன்றைக்கு மதுரையில் இந்த தென் மண்டல மாநாட்டில் 1,56,000 பேரான நீங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து மீதமுள்ள மேற்கு மண்டல மாநாடு 27ஆம் தேதி கோவையில் நடக்க இருக்கிறது. இது மட்டுமா? கடந்த 2 மாசத்துல மட்டும் எத்தனை மாநாடுகள்! திருவண்ணாமலையிலே 1,50,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு. திருப்பூர்ல 1,50,000 மகளிர் கலந்து கொண்ட வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மாநாடு. விருதுநகர்ல 1,00,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி தென்மண்டல மாநாடு. அடுத்து தஞ்சாவூர்ல 1,25,000 மகளிர் கலந்து கொண்ட வெள்ளுந்தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு. இப்படி 2 மாசத்துல 7 மாநாடுகள் நடத்தி 9,30,000க்கும் அதிகமானவரை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அதனால நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த அளவுக்கு நம்மை போல பூத் லெவல்ல நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் என இப்படி தேர்தலுக்கு ஆயத்தமாக ஒரு கட்சியை இந்தியாவிலே காட்டுங்க பார்க்கிறேன். நான் முடியாது, நிச்சயமாக முடியாது.